கல்விக்கும் தமிழிசைக்கும் தொழில் வளத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களில் படிக்கவும் பணியாற்றவும் வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் என்கின்ற முறையில் இயல்பாகவே இந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவது யாரை காட்டிலும் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நம்முடைய மரியாதைக்குரிய ஏசிஎம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விருதினை பெற்றிருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை குறித்து நான் மதுரையில் பேசுவது அவசியமற்ற ஒன்று என்றே நான் கருதுகிறேன். அவர் பார்க்காத விருதுகள் இல்லை, அவர் பெறாத பாராட்டுரைகள் இல்லை. நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல தலைவர் கலைஞர் அவர்களாலே அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்து பாராட்டப்பட்டவர் மரியாதைக்குரிய நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள். எனவே அவரை பாராட்ட முனைவது என்பது எல்லோரும் சொல்வதைப் போல இமயமலைக்கு பொன்னாடை பொருத்தக்கூடிய முயற்சியில் என்னை நானே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பாடல்கள் 80களின் துவக்கத்தில் 15 வயதில் இருக்கக்கூடிய யாருக்கும் வைரமுத்துவை கடந்து ஒரு 2 தசாப்தங்களை நிச்சயமாக கடந்திருக்க முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு ஒரு விஷயம் என்றால் எப்படி அதிகாலையிலே அவரோடு அழைத்து அவரிடத்தில் உரையாடுவாரோ அதை போல அந்த நிறை உரைகள் எல்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். அவர் இந்த பட்டத்தை பெற்றிருப்பது தனிப்பட்ட முறையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதே போல பட்டம் பெற்றிருக்கக்கூடிய திருமதி விசா ஹரி அவர்கள் கதாகாலாட்சியம் செய்வதிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர். லால்குடி ஜெயராமன் அவர்கள் சங்கீத மாமேதை, அவரிடத்திலே இசை பயின்றவர்கள், முறையாக பரதநாட்டியம் பயின்றவர்கள். ஹரிக்கதையிலே அவர்கள் செய்யக்கூடிய பல காலட்சேபங்களை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய பரனூர் மகாத்மா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவருடைய மாமனார் அவர்கள் ஆற்றக்கூடிய அத்தகைய கலாகாலட்சேபங்களையும் கேட்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றது. ஆக அந்த கலையிலே இன்றைக்கு மிகச்சிறந்தவராக நம்முடைய இந்தியா முழுக்கும் அவர் பன்மொழி பெற்றவராக இருக்கக்கூடிய காரணத்தால், மொழிப்புலமையின் காரணத்தால் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த இறையருள் சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தக்கூடிய பாங்கனை பெற்றிருக்கிறார். அவருக்கும் இன்றைக்கு பொற்கழி நம்முடைய தமிழிசை சங்கத்திலே வழங்கப்படுவது சால பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அவருக்கும் என்னுடைய நண்பாட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழிசை சங்கம் நான் பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறது என்றால் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல அது மிகையாக. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் முறையாக செட்டிநாட்டுக்கு வருகிறார். செட்டிநாட்டுக்கு அவர் வருகிற போது அவருக்கு உணவு செட்டிநாட்டு அரசர் அவர்கள் வீட்டில், ராஜாசர் அவர்கள் வீட்டிலே அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே வந்தவர் நேரடியாக அவருடைய இல்லத்திலே சென்று உணவறிந்து விட்டு வருகிறார்கள். அப்போது திராவிட இயக்கத்தினுடைய சில தோழர்களிடத்திலே ஒரு கருத்து எழுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முன்பாக எதிரணியிலே இருந்தவர், முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு ராஜாசர் அவர் வீட்டிலே போய் அவர் சாப்பிட்டு வந்திருக்கிறாரே என்கின்ற கேள்வி வருகிற போது அதை அண்ணாவிடத்தில் யாருக்கும் போய் கேட்பதற்கு துணிவில்லை. ஆனால் அவர்கள் கருத்தை உணர்ந்து கொண்ட அண்ணா அவர்கள் அன்றைய பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், நான் செட்டிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், வந்தவுடன் நான் ராஜாசர் வீட்டிலே போய் உணவருந்தியதை குறித்து சில தோழர்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகி இருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நான் செட்டிநாட்டு அரசர் வீட்டிலே போய் உணவருந்துகிறேன் என்று சொன்னால் அது அரச குடும்பம் என்பதற்காகவோ அந்த குடும்பத்திலே இன்றைக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவோ அல்ல. இந்த நாட்டிலே தமிழ் இசைக்கு ஒரு கேடு வருகிற போது, ஒரு மேடையிலே பாடுவதற்கு தமிழிலே இடமில்லை என்று சொல்கிற போது, செட்டிநாட்டரசர் தன்னுடைய குலப்பெருமையை தன்னுடைய செல்வ பெருமை எல்லாம் துறந்து தூர வைத்துவிட்டு சென்னை தெருக்களிலே, மெட்ராஸ் தெருக்களிலே இறங்கி தன் கால் கிடக்க நடந்தாரே ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்கள் அன்றைக்கு நடந்த அந்த நடைக்கு, சென்னை வீதிகளிலே அவர் நடந்து வந்த அந்த பாங்கிற்கு
நான் தலைவணங்கி அவர் வீட்டிலே நான் சாப்பிடுவதுதான் முறையாக இருக்கும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இசை தமிழ் இசை. இந்த தமிழ் இசைக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்த தமிழ் இசை இன்று நேற்று தோன்றிய இசை அல்ல. தமிழன் என்று சொல்லடா, தனியே தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ் என்று சொல்பவருக்கு தனியே ஒரு குணம் ஒன்று என்று சொன்னால் தமிழ் இசை என்பது இன்று நேற்று உருவான ஒன்று அல்ல. ஒலி ஓசை என்கின்ற அந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் அந்த நுட்பத்திற்கு இடையே தான் பிறக்கிறது இசை என்றும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே இந்த இசை உருவான காலம் என்பது பழந்தமிழர் மரபிலிருந்தே வருகிறது. மனிதன் கற்காலத்திலே வாழ்கிற காலத்திலிருந்து அவன் ஓசை எழுப்புகிறான். அந்த ஓசை ஒளியாக வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இருந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் புறநானூறாக இருந்தாலும் தமிழ் இசையினுடைய குறிப்புகள் இடம்பெறாத சங்க இலக்கியங்கள் இல்லை, அல்லது அவை இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை குறித்திருக்கக்கூடிய குறிப்புகள் இல்லாதவை இல்லை. அந்த காலகட்டத்தை கடந்தும் சங்கம் மருவிய காலமாக இருந்தாலும், அல்லது அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய ஆழ்வார்கள் நாயன்மாருடைய காலமாக இருக்கக்கூடிய பாசுர காலமாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்த அருணகிரிநாதருடைய காலமாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே 18, 19ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கக்கூடியவர்கள் தமிழ் இசை மூவர்களாக இருந்தாலும் சரி, கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காலத்தையும் தாண்டி இந்த தமிழ் இசை ஒவ்வொரு காலத்திலும் வந்திருக்கிறது. திருவருட்பாவில் இருக்கிறது, திருவாசகத்தில் இருக்கிறது. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெய்வங்கள் இறைவர்கள் கையிலே ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ இல்லவோ, அவர் அனைவரும் கையிலேயுமே இசைக்கருவிகள் இருக்கிறது. ஆடல் வெள்ளான் என்று நாம் அழைக்கக்கூடிய சிவபெருமான் அவர் ஆடல் வெள்ளான் என்பது மாத்திரமல்ல, அவர் வீணாதர தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிற்பங்களும் இருக்கிறது. அவருடைய கையிலே வீணை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நாயன்மார்கள் பாடுகிறபோது கூட எம் இறை நல்வீனை வாசிக்குமே என்று அதை சிலாகித்து பாடினார்கள். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால் தமிழ் இசைக்கு அந்த பாடல் உண்டு. திருவேலி மிழலை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு பதியம் பாடியதற்கு அன்றைக்கு சிவபெருமான் காசு நல்லா கொடுத்தார் சொல்லுது. மாசின் மிழலையில் காசு நல்குவீர் என்று அன்றைக்கு அவரிடத்தில் கேட்டு அந்த பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காசு கொடுத்தார் சிவபெருமான். சிவபெருமான் காசு கொடுத்தது இதற்கு இப்போதெல்லாம் சொற்பொழிவாளருக்கு நாம் காசு கொடுத்தால் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதிகம் பாடி தமிழ் இசையை கேட்டதற்காக ஒரு இறைவன் காசு கொடுத்தான் என்று சொன்னால் அது சிவபெருமான் தான் காசு கொடுத்தார். அது பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார், இந்த தமிழ் இசையை கேட்பதற்காக வேண்டித்தான் நீ காசு கொடுத்திருக்கிறாய் என்று பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய இசை மரபு நம்ம இடத்துல வந்திருக்கிறது. பின்னாலே வந்திருக்கக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகளுடைய காலத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய கிருதிகள், அவர் ஏற்றிருக்கக்கூடிய கீர்த்தனைகள், அவருக்கு முறையாக அருணாச்சல கவிராயர் எப்படி தியாகராஜ சுவாமி முழுக்க முழுக்க ராமநாமத்திலே ராம ஜபத்திலே அதை பாராட்டி அவருடைய கீர்த்தனைகள் ஏற்றினாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் அந்த காலத்திலே ராமநாடக கீர்த்தனையில் அருணாச்சல கவிராயர் அதுக்கு முன்னால் எழுதினார். தமிழ் இசைக்கென்று ஒரு மரபு இருந்தது. நன்னுப்ரோவ உச்சிந்தி என்று நீங்கள் தெலுங்கிலே பாடுவது, நீங்கள் பாடும்போது என்னை நீங்கள் காப்பாற்ற வருகிறீர்களா என்று கேட்கிற போது அதற்கு முன்னாடி ஒவ்வொரு பாடலும் இருக்கிறது. ஏன் பள்ளி கொண்டீரையா என்று கேட்டால் குறைவாக போய்விடுகிறது. சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம் என்று கேட்டுவிட்டால் அந்த தெள்ளு தமிழ் இணைக்காமலா போய்விடுகிறது. எனவே இறைவனை எடுத்துச் செல்வதற்கு, இறைவனை போய் சேர்வதற்கு தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்ட காலம் உண்டு. ஒரு காலத்திலே அந்த கீர்த்தனைகள் பாடப்பட முடியாத ஒரு நிலை வந்தபோது திருவையாறு தியாகபிரமம் விழாவிலே தண்டபாணி தேசிகர் அவர்கள் தமிழிலே ஒரு கீர்த்தனை பாடிவிட்டார் என்ற காரணத்தினாலே அந்த விழாவினை அசுத்தப்படுத்தி விட்டதாக கருதப்பட்ட காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் குடியரசு பத்திரிகையில் எழுதினார்கள், தீட்டா எடுத்து என்று ஒரு பெரிய தலைப்பை எடுத்து எழுதினார்கள். ஆனால் அந்த உணர்வை முன்வாங்கிக் கொண்டு இந்த இசை மரபை மொழிகளுக்கு அப்பாற்பட்ட வகையிலே தமிழ் இசை எந்த ஒரு இசைக்கும் சளைத்ததல்ல, குறைந்ததல்ல. அதனுடைய கானாமிருதம் என்பது தொடர்ச்சியாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லக்கூடியது. அது கர்ணாமிரத சாகரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு ஆபிரகாம் பண்டிதருடைய பல நூல்களாக இருந்தாலும் சரி,
இவையெல்லாம் தமிழிசைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தமிழிசையை காலகாலமாக நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும் என்று அதை கண்டுபிடித்து அதை உருவாக்கிய பெருமை செட்டிநாட்டு அரசர் அவர்களுக்கு உண்டு. அவர் தூக்கி பிடித்த அந்த தீபத்தை இன்றைக்கு எங்களுடைய சேர்மன் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதை பொன்விழா இந்த தமிழிசை சங்கத்திலே மதுரையிலே பொன்விழா வரை அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, எங்களுடைய மரியாதைக்குரிய ஆட்சி அவர்கள், அவர்களும் இசையிலே மிகுந்த வல்லவர்கள், புலமை வாய்ந்தவர்கள். அவர்களும் இணைந்து இந்த அருமையான சங்கத்திலே மிக அற்புதமான காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்ப்பெடுப்பாக அவர்களாலே உருவாக்கப்பட்டு அவர்களாலே நான் வெடித்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெருமையுடைய நானும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சீர்பெரு மக்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய ராஜா சார் அவர்களுடைய அரும்படிகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.